மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நான் பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட டெரஸ் அல்லது வீட்டுல எங்க லீக்கேஜ் ஆயிருந்தா ஏசியன் பெயிண்டோட டேம் ப்ரூஃபை இது எப்படி நம்ம வீட்டுக்கு அப்ளை பண்ணணும், இதுக்கான ப்ரொசீஜர் எதனா இருக்கா, எப்படி எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்ப்போம். ஏசியனோட அட்வான்ஸ் டேம் ப்ரூஃப் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 4500 இருந்து 5000 5500 உங்க ஏரியாவுக்கு பொறுத்து இது மாறுபடும். இதோட அட்வான்டேஜ்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 8 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 10 டிகிரி செல்சியஸ் வரையும் அந்த வெப்பத்தை குறைக்கும்னு சொல்றாங்க. 10 டிகிரி வரையும் செல்சியஸ் வெப்பத்தை குறைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா 36 37 டிகிரி நம்மளுக்கு வெயில் அடிக்கும். அதுல ஒரு 10 டிகிரின்னு பாத்தீங்கன்னா 26 டிகிரி தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஹீட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு நார்மலா நம்ம இந்த பெயிண்ட் நம்ம அடிக்காம மேல பாத்தீங்கன்னா நம்ம நடக்க முடியாது. ஒரு 12 மணி வெயில் 1 மணி வெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்க முடியாது. கால் ரொம்ப சுடும். ஆனா இந்த பெயிண்டிங் நம்ம அடிச்சிருந்தா அந்த அளவுக்கு கால்லாம் சுடாது. நார்மலா நீங்க செருப்பு போடாம கூட நடக்கலாம். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இந்த பெயிண்ட் நம்ம அடிக்கிறதுனால இது நமக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ். இது உள்ள அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹீட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி தராது. உள்ள வெளியே நம்மளுக்கு அமைச்சிரும். உள்ளுக்குள்ள ஓரளவுக்கு மீடியமான வெயில் காலத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே மெயின்டைன் ஆகும். 8 வருஷம் வாரண்டின்னு சொல்றாங்களே, அது எல்லாம் நம்ம எப்படி அடிச்சாலும் அதுக்கு அப்ளை ஆகுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதைப்படிதான் நம்ம அப்ளை பண்ணணும். முதல்ல இது 20 லிட்டர் பக்கெட்டா இது வருது. இது வாங்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்ட பிறகு பெயிண்ட் மிக்சரை வச்சு நல்லா கலக்கி விட்டுறணும். எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெரஸ்ல எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்ட பிறகு எதனா லீக்கேஜ் கேப் எதனா இருக்குதுன்னா அதை நம்ம ஃபில்லரை வச்சு ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் இது அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா இது 10 mm இருந்து 12 mm வெறியும் விரிசல்லாம் இது அடைக்கும்னு சொல்றாங்க. அந்த கேப்லாம் இது அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் நல்லா கொடுக்கும்னு சொல்றாங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 300 ml வரையும் நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். செகண்ட் கோட் தேர்ட் கோட் பாத்தீங்கன்னா வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாத 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வரையும் அதுக்கு கேப் பிட்வீன் குத்த பிறகுதான் அப்ளை பண்ணணும். சரி, எவ்வளவு கவரேஜ் இது கவரேஜ் ஆகும் பாத்தீங்கன்னா 15 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 30 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்மளுக்கு கவரேஜ் நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வால்லையும் அப்ளை பண்ணலாம் பிரைமரா. இது பாத்தீங்கன்னா லீக்கேஜ் பிளஸ் ஹீட் ரெசிஸ்டன்ஸ்னால நம்ம வால்லையும் பிரைமரா இது அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்றதுனால நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா பூஞ்சை பாய்ச்சலாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பெயிண்ட் நம்ம அப்ளை பண்ணிருந்தா அதை நம்ம தவிர்க்கலாம். இந்த பெயிண்ட் நம்ம அப்ளை பண்ணிருந்தா அந்த பூஞ்சை பாய்ச்சலாம் நம்ம டெரஸ் மேல நம்மளுக்கு படியாது. எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் டெரஸ் மேல அப்ளை பண்ணவே கூடாது. பேரப்பாட்டு வால்னு சொல்லுவாங்க. சுத்தி 4 மூலைக்கும் நம்மளுக்கு செவராட்டம் வந்திருக்கும். அதுலயும் சேர்த்து அப்ளை பண்ணணும். அந்த கொழுவாட்டம் கொடுத்துருப்பாங்க. பேரப்பாட்டு வால் இதுன்னு வச்சுங்களேன், டெரஸ் இது அந்த ஜாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கிராக் சீலண்ட் அப்படின்னு ஒரு ஷீட் ஆட்டம் இருக்குது. அதை நம்ம சுத்தி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த பெயிண்ட் அடிச்சீங்கன்னா அதுதான் வாட்டர் ப்ரூஃபாவே இருக்கும். ஏன்னா அந்த கேப் உள்ள தண்ணி புகுந்து நம்மளுக்கு லீக்கேஜ் அதனாலதான் மேஜரா நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம கரெக்டான விதத்துல நம்ம பார்த்து அப்ளை பண்ணி அந்த கிராக் சீலண்ட் எல்லாம் ஃபுல்லா நம்ம போட்ட பிறகுதான் இந்த பெயிண்ட் அடிச்சீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வராது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டை நம்ம டேமேஜ் பண்ணாம இருக்கணும். எதனா மேல நம்ம எதனா ஷீட்டோ அப்படி இல்லைன்னா எதனா நம்ம பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருள்லாம் மேல ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க. அதாவது டயரு எதனா கம்பி வேற எதனா பொருள்லாம் வச்சு அதை டேமேஜ் பண்ணாம இருந்தாதான் இந்த 8 வருஷம் வாரண்டி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அது போல நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம்னா அதன் வழியாக வாட்டர் உள்ள வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அது போல எல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டான விதத்துல இது அப்ளை பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எப்ப அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்குள்ள நம்ம அடிச்சிடணும். இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு மேல அடிக்கலாம். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இது பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பெயிண்டர்லாம் நம்ம அடிக்கிறோம்னா ஒரு 12 மணி வெயில்ல இது அடிச்சோன்னா கண்ணு ரொம்ப கூச ஆரம்பிச்சிடும். அதனால சொல்றேன், ஒரு 10 மணிக்கு முன்னாடி அடிச்சிருங்க, இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு பின்னாடி அடிங்க. இப்படி நீங்க பிளான் பண்ணி அடிக்கும் போது இது ஒரு பெயிண்டர் அடிக்கிறவங்களுக்கும் ஒரு சிரமம் இல்லாம அடிப்பாங்க, உங்களுக்கும் ஒரு மன நிறைவா இருக்கும். இது போல உங்களுக்கு வீடியோக்கள் தேவைப்படுதுன்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு எதனா பெயிண்டிங் சர்வீஸ் உங்களுக்கு சென்னையில செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த ஏரியால நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதனா பெயிண்டிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். டிஸ்பிளேலயும் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அது சைட்லயும் நம்ம நம்பர் இருக்கும். தேவைப்பட்டா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல ஏதேனும் சந்தேகங்கள் வேற எப்படி இதை அப்ளை பண்ணலாம், இது
வேற எதனா பிராண்ட்ல வேற இதோட கம்மி ரேட்ல வருமா, அது எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் எதனா இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க. உங்க சர்வீஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய கால் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கரெக்டான நபர்களுக்கு கரெக்டான விஷயம் போய் சேரணுன்ற பட்சத்துல கொஞ்சம் நீங்க பார்த்து அந்த சர்வீஸை நம்ம எடுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.